Hello guys, welcome back to the channel. ரோச்சராஜ் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம வந்து புது ஜென்ரேஷன், அதாவது தேர்ட் ஜென்ரேஷன் Hyundai i20 பற்றி, அதோட ஆஸ்டா வேரியண்ட்டை பற்றி ஆல் தி டீடைல்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ், அது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆஸ் அ ஹோல், அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் எப்படி இருக்குது அப்படி எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து தி சேம் வேரியண்ட், தி சேம் ஆஸ்டா மேனுவல் 1.2 லிட்டர் பெட்ரோல் ட்ரிமோட ஃபுல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். கோப்ரோ வியூலேருந்து வண்டி ஓட்டுருக்கு எப்படி இருக்குது, அதோட ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட டிரைவிங் டைனாமிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காம்ப்ரிஹென்சிவாக ஒரு ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். Hyundai i20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் தி இயர்ஸ், இந்த லாஸ்ட் 6 இயர்ஸில் இந்த வண்டி ஃபேமஸாக இருக்குது. மெயினான காரணம் எதுனா, இந்த வண்டியோட நல்ல ஸ்போர்ட்டியான, நல்ல அஜைலான ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல யூத்ஃபுல்லான கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்டீரியர் இருக்கும். ஸோ இந்த தேர்ட் ஜெனரேஷன் எக்ஸ்டீரியர் படி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக அலாசிட்டே நீங்கள் அந்த வீடியோ லிங்க் பண்ணி விடுறேன் பாருங்கள். ஸோ எக்ஸ்டீரியர் வைஸ் இட்ஸ் சச் அ ஸ்டெப் அப், பிகாஸ் இது வந்து யூரோப்பியன் ஸ்டைல் ஹேட்ச்பேக். அப்படியே யூரோஸ்பெக் 2020 Hyundai i20யோட அப்படியே அதோட டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ த ஸ்டைலிக் டைரக்ஷன் இஸ் சேம், டிசைன் கியூஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம், லைக் 99% சேம், ஜஸ்ட் மைல்ட் க்ரோம் டச்சஸ் மட்டும் தான் மற்ற டிஃப்ரென்சஸ். அதே மாதிரி இன்டீரியர், எக்ஸ்டீரியர் விட இன்டீரியர் பற்றி நம்ம பேசியே ஆகணும். பிகாஸ் இந்தியாவில் வந்து ப்ரீமியம் ஹேட்ச்பேக் ஆகட்டும், மற்ற எந்த செக்மெண்ட் ஆகட்டும், இன்டீரியரோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இன்டீரியரோட ஃபினிஷ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ யூரோப்பியன் ஆர் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. பிகாஸ் இப்போ நிறைய மக்கள் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கிற வண்டியை வாங்க விருப்பப்படுறாங்க. ஃபீச்சர்ஸ் இன் த சென்ஸ் கனெக்டிவிட்டி ஆஸ் வெல் அஸ் சேஃப்டி, கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ் எல்லா ஃபேக்டர்ஸும் நல்லா இருக்கிற மாதிரி நிறைய பேர் வாங்குறாங்க. பிகாஸ் மோர் தென் 8 லேக்லேருந்து 15 லேக் வரைக்கும் இப்போது நம்ம இந்தியன் கஸ்டமர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் ஆகட்டும், இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் ஆகட்டும், இல்லை மிட்சிஸ் எஸ்யூவி செக்மெண்ட் ஆகட்டும் உங்களுக்கு நல்லா வித்துட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனோடு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆஸ்டா ஆப்ஷனல் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ்டாக்கும் ஆப்ஷனலுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ் வந்து ஆஸ்டா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வண்டியில் ஏறினதையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் லோ ஸ்லங்காக உட்காந்து ஓட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சிலர் வந்து எஸ்யூவி ஓட்டி பழக்கப்பட்டவங்க கொஞ்சம் டாலாக உட்காந்து ஓட்டணும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு ஓட்டுங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிட்டேன். ஸ்டீரிங் வீல் இஸ் பிராண்ட் நியூ. ஆக்சுவலி ஸ்டீரிங் வீல் எனக்கு வந்து பழைய i20 கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த வீல் பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு மெயினான காரணம் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குங்க, லைக் மச் இம்ப்ரூவ் நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ நான் வந்து கார்னரிங் எடுக்கிறேன், நான் வந்து கார்னர்ஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்து இமீடியட்டாக இருக்குது. ஆல்சோ பர்டிகுலர் எப்போவுமே ஸ்டீரிங் வந்து டைரெக்டாக இருக்கணும். அதில் சம் கைண்ட் ஆஃப் வெயிட் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அதோட ஃபீட்பேக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஈவன் அட் 80-90 ஸ்பீட்ஸ்லேயும் வந்து எனக்கு ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஸோ இப்போ நான் பிரேக் பண்ணி திருப்பி போட்டேன். ஸோ ஈவன் நான் வந்து கியர் ஷிஃப்ட் ஆகட்டும், டவுன் ஷிஃப்ட் ஆகட்டும் நான் பண்ணும்போது வந்து எனக்கு ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் வந்து ஈஸியாக இருக்குது. இட்ஸ் மச் மோர் டிரெக்ட் போன பழைய i20 கூட கம்பேர் பண்ணும்போது. ஆல்சோ இப்போ நீங்கள் வந்து லைக் ஒரு நல்ல ஸ்பீட்ஸ் எபோ 3 டிஜிட் ஸ்பீட்ஸில் நீங்கள் போகும்போதும் உங்களுக்கு வந்து the ஸ்டீரிங் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் தராமல் இருக்காது. ஸோ ஹைவேஸில் இட்ஸ் ஜஸ்ட் மச் நீடட் ஃபீச்சர். ஸோ இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்கிற வண்டி 1.2 லிட்டர் பெட்ரோல், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84 PS-உம் 115 Nm ஆஃப் பீக் டார்க் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் இந்த செக்மெண்டோட ஒரு நார்மல். ஆனால் இந்த வண்டி உங்களுக்கு 1 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 PS, தட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன் இட்ஸ் கிளாஸ். 172 Nm ஆஃப் பீக் டார்க் அந்த இன்ஜின் கொடுக்குது. ஸோ அதை நம்ம அப்புறம் ஓட்டுவோம். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு இன்ஜின், எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு வேரியண்ட். பிகாஸ் நல்ல ஃபீச்சர் பேக். உங்களுக்கு ஆன் ரோட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆன் ரோட் கோயம்புத்தூர் ஒரு பொள்ளாச்சி நீங்கள் எடுக்கும்போது இந்த பர்டிகுலர் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 10.18 lakh வரும். ஸோ இஸ் இட் ஒர்த் ஃபார் அ பெட்ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக, பிகாஸ் இட் ஹேஸ் அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு வந்து HD டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தராங்க, 10.25 inch. அப்புறம் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது.
அப்புறம் வந்து உங்களுக்கு புஷ் பட்டன் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது, அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வில் ஹேவ் abundance ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஆல்சோ இன்டீரியர் இந்த பிளாக் தீம் ஃபாலோ பண்ணுறது வந்து என்னை பொறுத்தளவுக்கு நல்லா ஒரு அக்ரெசிவான ஸ்போர்ட்டியான லுக்கும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆல்சோ டேஷ்போர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டோட இன்சர்ட்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு சென்டர் கன்சோலோட ஃபினிஷ், அப்புறம் வந்து இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ், டோர் பேட்ஸில் இருக்கிற சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ், அப்புறம் ஓவரால் உங்களுக்கு யூசேஜ் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன கபி ஹோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு இந்த மெட்டாலிக் ட்ரிம்ஸும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்டீரிங் வீலில் இருக்குது, ஆல்சோ உங்களுக்கு வந்து சைட்லேயும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ரெகுலராக சிட்டி டிரைவிங் ஓட்டுறீங்கனாலும் திஸ் இன்ஜின் வில் பி எஃபர்ட்லெஸ். நீங்கள் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக டவுன் ஷூட் பண்ணலாம். எந்த அளவுக்கு ஸ்டீரிங் வந்து லைட்டாக ஹெவியாகவும் இருக்குது, ஃபீட்பேக்கும் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு கே பாக்ஸ் வந்து ஸ்லிக்காக இருக்குது. ஸோ எப்போவுமே உங்களுக்கு கே பாக்ஸ் ஸ்லிக்காக இருந்தால் தான் நீங்கள் வந்து டிராஃபிக் கண்டிஷன்ஸ் சரி, மற்ற நீங்கள் எந்த டிரைவிங் கண்டிஷன்ஸ்லையும் உங்களால் நல்லா ஓட்ட முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ டிரைவ், நீங்கள் வந்து எந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து. ஸோ இப்போ நான் வந்து 4th கியர் எஃபர்ட்லெஸ், அதாவது ஈஸியாக போகும், அரௌண்ட் 60-65 அந்த மாதிரி நீங்கள் ஓட்டும்போது இந்த மாதிரி ஃப்ரீயாக நல்ல கர்வியான ரோட்ஸில் நீங்கள் ஓட்டும்போதும் இட் வில் ஃபீல் அ லாட் ஈஸியர். உங்களுக்கு வந்து நல்லா ஃபீட்பேக்கும் கொடுக்கும். வண்டியோட பாடி ரோல் வந்து ரொம்ப கம்மி, பிகாஸ் இது ஒரு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது லேட்டஸ்ட் ஹுண்டாய் மாடல்ஸ் எல்லாத்துலேயும் இது இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் லைட் வெயிட் சாசி கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஓவரால் இந்த வண்டியோட டிரைவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. The more I drove this engine, the more I understood it அப்படின்னு சொல்லணும். Actually, இந்த particular 1.2 liter engine obviously B6 compliant. இந்த காப்பா என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவா ஹெச்சி செட்டப்போட இருக்குது. ஸோ இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பார், அதாவது 84 PS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 RPM தாங்க வரும். அதே மாதிரி 150 Nm ஸ்டாக் வந்து உங்களுக்கு 4200 RPM தான் வரும். ஸோ இந்த என்ஜின் நான் எஃபோர்ட்லெஸ்ன்னு சொன்னேன், லைக் மினிமலிஸ்டிக்கான ஸ்பீட்ஸ், அதாவது 60 லெட்ஸ் சே ஒரு 55 or above or 60 to 80 இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஈவன் அட் 4th or 5th gears வந்து நீங்கள் நார்மல் டிராஃபிக்கில் எஸ் யூ கேன் டிரைவ் இட். பட் இஃப் யூ வாண்ட் டு ரியலி புஷ், நீங்கள் இந்த என்ஜினோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, இந்த என்ஜினோட மேக்ஸிமம் அவுட்புட் உங்களுக்கு வேணும்னா யூ ரியலி ஹாவ் டு புஷ் இட். பிகாஸ் உங்களுக்கு 4200 RPM டைமில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டார்க் கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் பார் பார்த்தீங்கன்னா 6000 RPM. ஸோ நீங்கள் 4000 RPM to 6000 RPM இந்த ரேஞ்சில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா தான் இந்த வண்டி ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும் ஓட்டுருக்கு. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நான் வந்து இந்த வண்டியை ஓட்ட எனக்கு வந்து இந்த என்ஜின் பற்றி நிறைய நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த என்ஜின் ஆல்ரெடி இட் வாஸ் அவைலபிள். இந்த என்ஜின் தான் உங்களுக்கு வந்து வென்யூவில் இருக்குது, இந்த என்ஜின் தான் உங்களுக்கு சோனெட்டில் இருக்குது. ஸோ அக்ராஸ் கியா அண்ட் ஹுண்டாயோட ரேஞ்சில் வந்து இந்த பர்டிகுலர் என்ஜினை வந்து நீங்கள் பார்க்கலாம். இனிமேலும் வர காசில் வந்து அஃபோர்டபுளான காசில் வந்து இந்த என்ஜினை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த என்ஜின் வென்யூவில் வந்து இட் ஃபெல்ட் ஸோ டிஃப்ரெண்ட், பிகாஸ் வென்யூ வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி. ஸோ இட் ஃபெல்ட் வெரி அண்டர் பவர்ட் உண்மையை சொல்ல போனால். ஆனால் வந்து i20யில் வந்து அண்டர் பவர்டுன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தென்படாது. பிகாஸ் நீங்கள் i20 பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான கார். ஸோ லைட் வெயிட்டான காராக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குங்க. ஆல்சோ தி சாசி இஸ் குட். சாசி வந்து கரெக்டாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க உங்கள் மெனூவரபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஈவன் இன் கார்னர்ஸ் ஆர் ஈவன் இந்த ஸ்ட்ரைட்ஸ் அதோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது ஃபார் திஸ் என்ஜின். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு இன்னும் இட் கேன் டூ அ லாட். அதாவது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க் இருந்துச்சுன்னா இந்த என்ஜின் கேன் டூ அ லாட். ஆக்சுவலி இந்த என்ஜினுக்கும் டர்போ என்ஜினுக்கும் 2 வித்தியாசம் தான். இந்த என்ஜின் அதை விட உங்களுக்கு டர்போவை விட ஃபியூல் எக்கனாமிக்கலாக இருக்கும். ஆனால் டர்போ பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு இன்னும் எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ டர்போ ரிவ்யூ அப்போ வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த என்ஜின் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த என்ஜினோட கிளைம்டு ஃபியூல் எக்கானமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20.35 km per liter. ஸோ நீங்கள் நார்மல் டிராஃபிக் கண்டிஷனில் ஷுவராக உங்களுக்கு 17 or 18 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும். கம்பைன்டு ஹைவே அண்ட் டிராஃபிக் ஆர் சிட்டி எக்கானமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 18 கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விண்ட்ஷீல்டு, லெட்ஸ் கம் டு சம் ப்ராக்டிகாலிட்டி பெட்ஸ் வந்து இப்போ பேசுவோம். ஸோ விண்ட்ஷீல்டு வந்து உங்களுக்கு ரேக்கடான விண்ட்ஷீல்டு தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎல்ஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்காது. ஸோ உங்களுக்கு டிரைவர் காக்பிட்லேருந்து வியூ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அதில் எந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. நீங்கள் வந்து கார்னரிங் பண்ணும்போதும் அந்த உங்களுக்கு ஏபிஎல்ஆர் வந்து ஒரு அப்ட்ரூசிவாக இல்லை, விச் இஸ் வெரி குட் திங். ஆல்சோ வந்து எனக்கு ஐ ஹாவ் இனஃப் ஸ்பேஸ் டு மூவ் அரவுண்ட். எனக்கு வந்து ஸ்பேஸ் கிடச்சிது. நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சீட்டில் உட்காரணும் அப்படிங்கும்போது என்னால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஸ்டீரிங் வீல் சின்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் வீலும் சரி உங்களுக்கு சீட்டு வந்து சரி
போதுமான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இருக்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஓவரால் உங்கள் டிரைவிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் ஃபைன் டியூன் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம், which is a very nice thing. ஸோ எஸ், காக்பீட்டில் வந்து எனக்கு ஃபீல் நல்லா இருந்துச்சு. எனக்கு வண்டி ஏறி உட்காந்துமே எனக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஆஸ் அ டிரைவர். ஸோ எஸ், ஸ்டீரிங் வீல் பற்றி நான் பேசிட்டேன். இட் இஸ் குட். எனக்கு ஸ்டீரிங் வீல் ரொம்ப பிடிச்சது. அதோட அது எப்படி இருக்குது அது எல்லாமே வந்து நான் அலசிட்டேன். ஸோ எஸ், டிரெக்ட் ஒரு சிங்கிள் வேர்டில் சொல்ல போனால் இந்த ஸ்டீரிங் வீலை எஸ், ஸ்டீரிங் வீல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், டர்போவில் வந்து இட் ஃபெல்ட் டிஃப்ரெண்ட். ஸோ நான் டர்போ பற்றி நான் போடும்போது அதை பற்றி நான் இன்னும் நிறைய விஷயம் அதை பற்றி இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த என்ஜின் பற்றி நான் உங்களுக்கு எஸ், நீங்கள் ஒரு 3 digit ஸ்பீட்ஸில் போகும்போது ஹைவேஸில் இந்த என்ஜின் வந்து ஒரு என்ன சொல்லுது, will it lose its breath அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லூசஸ் பிரெத்து நான் சொல்ல மாட்டேன். பட் எஸ், ஒரு 3 digit ஸ்பீட் எபோவ் 100 நீங்கள் ஓட்டுறீங்க, 100 120 அந்த ரேஞ்சில் ஓட்டுறீங்க போது எஸ், இட் ஃபெல்ட் ஓகே. அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை. மெயினாக வந்து ஹைவேஸில் பிகாஸ் உங்களுக்கு சாசி வந்து இட் ஃபெல்ட் அ லாட் பிளான்டட். சாசி வந்து ரொம்ப கம்போஸ்டான சாசி. ஸோ இந்த என்ஜினுக்கும் ஈடு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் என்ஜின் எப்படி இந்த சாசி கூட எப்படி கரெக்டாக வந்து சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் நைஸ். நான் நினச்ச கொஞ்சம் மோசமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ டீசல் என்ஜின் ஓட்டும்போது அதோட ப்ளஸ் நான் அப்போ சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயங்கள். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஃப்ரம் டிரைவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு ஸ்பேஸ் பற்றி ஆல்ரெடி வந்து நான் அந்த ஆஸ்டா வாக் அரவுண்ட் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஸ்பேஸ் இஸ் எடிக்வேட். நீங்கள் வந்து ரியரில் உட்காந்தாலும் சரி, நீங்கள் டிரைவர் ஆர் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்தாலும் சரி. ஸோ சின்ஸ் உங்களுக்கு வந்து அபண்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க, விச் இஸ் நைஸ். ஆல்தோ நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா i20 இஸ் ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நான் ஓவர் ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேரியன்ஸ்லையும் நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கு. பட் நீங்கள் ஒரு 10.5 or 10.6 lakh வந்து ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. டூ யூ ரியலி ஹேவ் டு ஸ்பெண்ட் இட் அப்படின்னு யோசிங்க. பிகாஸ் யூ ஹாவ் அதர் ஆப்ஷன்ஸ். யூ ஹேவ் டீசல் ஆப்ஷன்ஸ். டீசலுங்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போகும். ஸோ நான் கம்பேரிசன் பற்றி நான் i20 வெர்சஸ் பலெனோ வெர்சஸ் எஸ் ஆல்ட்ரோஸ். ஸோ இது மூணு தான் வந்து இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் செல்லிங் கார்ஸ். ஸோ இந்த B2 ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டோட இந்த மூணு வண்டியோட தனி கம்பேரிசன் சொல்கிறேன். அதில் நான் வந்து உங்களுக்கு இதில் எந்த வண்டி உங்களுக்கு நீங்கள் பிக் பண்ணலாம், சூஸ் பண்ணலாம், ரொம்ப அஃபோர்டபுளான எந்த வண்டி இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த என்ஜின் பற்றி நான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு வந்து NVH லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. காக்பிட்டில் வந்து எனக்கு நல்லா 3 digit ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கும்போது எனக்கு வந்து வெளியே இருந்து ரொம்ப ஹார்ஷான ஏர் வந்து உள்ளே வரல. ஸோ NVH லெவல்ஸ் வெல் கண்டெய்ன்ட், விச் இஸ் வெரி குட். அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி ரியர் பேசஞ்சராக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப லைக் நல்ல ஸ்பீட்ஸில் போகும்போது ரொம்ப எனக்கு வந்து ஜிட்டரிங்கான ஃபீல்லாம் எதுவும் கிடைக்கல. ஆல்சோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு வந்து பிகாஸ் எனக்கு ஹெட் ரூம் சரி, லெக் அண்ட் நியூ ரூம் வந்து எனக்கு அடிக்வேட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஃப்ளோர் வந்து ரொம்ப பிடிச்சது. இந்த என்ஜினில் உங்களுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் ஈக் அவுட் பண்ணணும், நீங்கள் புழிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 5000 or 6000 RPMக்கு புஷ் பண்ணணும். ஸோ என்ஜின் வந்து ஃப்ரீ ரேவிங்காக இருக்குங்க. அதாவது அன்டில் உங்களுக்கு ஒரு 3000 or 3500 RPM வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து யூ ரியலி ஹாவ் டு புஷ் இட். நீங்கள் வந்து த்ராட்டில் வந்து ஃப்ளோர் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான டிரைவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்து இந்த என்ஜின் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், சிம்பிளாக சொல்லப்போனால். அதுக்கப்புறம் மற்ற முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ஓவரால் இன்டீரியரில் டச் அண்ட் ஃபீல் வந்து டீசெண்டாக இருந்துச்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டீரிங் வந்து நல்ல கிரிப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ விச் இஸ் அ குட் திங். பிகாஸ் நீங்கள் நல்ல ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும், அந்த கிரிப்ஸ் கம்ஸ் இன் ஹேண்டி நிறைய டைம்ஸில். அதுக்கப்புறம் கிளச் வந்து நல்ல லைட்டாக இருந்துச்சுங்க. கிளச் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்லிக்கான கியர் பாக்ஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. கியர் பாக்ஸ் வந்து நீங்கள் நல்ல 3 digit ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கீங்க, எபோவ் 100 நீங்கள் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து 30-40 அந்த மாதிரி ஸ்பீட்ஸில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் சரி, கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப இமீடியட்டாக ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டிவாக இருந்துச்சு. ஈஸியாக வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சொல்லப்போனால். ஆல்சோ கியர் பாக்ஸில் எந்த கிளாட்டரிங் ஃபீல் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளவு
சீக்கிரம் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம் ஃப்ரம் எனி கியர் டு எனி கியர். ஸோ அது வந்து கேபாக்ஸோட செட்டப் ஒரு கியர் இஷ்யூஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் த்ராட்டிலோட பெடல் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இல்லது நல்ல விஷயம் இந்த மாதிரி ஒரு ஹேட்ச்பேக்கில். பிகாஸ் ஆப்வியஸ்லி இது ஒரு லைட் வெயிட்டான ஹேட்ச்பேக். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி கியர் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து புஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெடல் ட்ராவல் வந்து கம்மியாக இருக்கிறது நல்ல விஷயம். ஆக்சலரேஷன், ஸோ ஆக்சலரேட்டரோட உங்களுக்கு லைக் அதோட ஃபீலும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து லைட்டாக தான் இருந்துச்சு. கிளச்சை வந்து காம்ப்ளிமெண்ட் தான் படிச்சுன்னு சொல்லுவேன். பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்துச்சு. ஆனால் லோ ஸ்பீட்ஸில் வந்து நீங்கள் வந்து வண்டியே ஓட்டும்போது லோ ஸ்பீட்ஸில் இட் ஃபெல்ட் லிட்டில் அன்செட்டிலிங். மெயினாக வந்து நான் வந்து தட் ஹேஸ் எவ்ரிதிங் டு டூ வித் சாசின்னு சொல்லுவேன். பிகாஸ் லோ ஸ்பீட்ஸில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல 60க்கு மேலே வந்து சாசி நல்லா உங்களுக்கு ஒரு கனெக்டட் ஃபீல், ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுற ஃபீல் தருதோ, லோ ஸ்பீட்ஸில் வந்து யூ ஹாவ் டு ஜஸ்ட் அட்ஜஸ்ட் டு இட் பிகாஸ் இட்ஸ் அ ஹேட்ச்பேக் ஆப்வியஸ்லி. ஸோ அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஹேட்ச்பேக் ஓட்டுறீங்கன்னா you'll feel that you know what I'm saying. அப்புறம் இந்த ஸ்லீக்கான அவுட் சைட் ரேவியூ மிரர்ஸில் வியூ நல்லா இருந்துச்சு. அதில் நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஈவன் இட் நல்ல 3 digit ஸ்பீட்ஸில் ஒரு 140 அந்த மாதிரி நீங்கள் போகும்போதும் அதாவது மிரர்ஸில் எந்த வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, which is nice. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் ஒர்க்ஸ் லைக் எ சாம். நான் வந்து உங்களுக்கு நைட் டைமிங்கில் டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ நான் டே டைம் தான் இந்த வண்டி ஓட்டினேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெசல்யூஷன், அது டிஸ்பிளே வந்து நல்லா இருந்துச்சு. அதோட கைட்லைன்ஸும் கான்டாக்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட வியூவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியரில் எந்த அளவுக்கு நீங்கள் வியூ வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூ கிடச்சிது. ஸோ தட் வாஸ் அ குட் திங் டூ. ஸோ ஹுண்டாய் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா புது ஜென்ரேஷன் i20யோட புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 யூனிட்ஸ் வந்து வித்தின் 20 days நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்ராஸ் இந்தியா. மெயினாக வந்து 80% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆர் எபோவ் வேரியன்ஸ், ஸ்போர்ட்ஸ் இல்லை ஆஸ்டா ஆப்ஷனல் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஹேட்ச்பேக் உங்களுக்கு நிறைய பேர் ப்ளூடூத் ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி எனேபிள்ட் வேரியன்ட்ஸ் வந்து நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்து உங்களுக்கு டீசல் என்ஜின்ஸ் 20% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து அமௌங் த 20,000 டோட்டலில் உங்களுக்கு வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹுண்டாய் சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் குட் நம்பர். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் வெர்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேரியண்ட் வந்து நீங்கள் அஃபோர்டபுளாகவும் இருக்கும், லைக் ஃபீச்சர்ஸ் வைஸும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் போகலாங்க. ஸ்போர்ட்ஸ் மேனுவல் வில் பி லாட் உங்களுக்கு வந்து ரீசனபிளி ப்ரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. மற்ற வேரியன்ட்ஸ் ஆனால் வந்து டர்போவில் இல்லை டீசலில் வந்து எந்த வேரியண்ட் வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா இது மூணுலேயுமே வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அதுக்கு நீங்கள் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. எஸ், ஸ்போர்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஆஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1.3 lakh பக்கம் வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆஸ்டா வந்து காஸ்ட்லியர் பை 1.3 lakh. ஸோ ஆனால் 1.3 lakh வந்து ஜஸ்டிஃபைபிள் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்தளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் தராங்க. ஸோ பட் ஆனால் வந்து நீங்கள் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான பேக்கேஜ் இந்த i20யில் எதுனா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் நான் சொல்லுவேங்க. ஈவன் இந்த 1.2 லிட்டர் மேனுவல்லையும் அப்படி தான். இதோட இந்த நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஐ ஹோப் ஐ கைஸ் லைக் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் வர நிறைய வீடியோஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்தேன்னா உங்களுக்கு இன்னும் அதாவது க்ளோஸ் டு நான் எப்படி ட்ரைவ் பண்ணும்போது எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சோ அந்தளவுக்கு உங்களுக்கும் ஃபீல் ஆகும், பார்க்குறவங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூ. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னும் பிஓவி வந்து கன்டினியூ பண்ணலாமா? ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன், ஆல்ட்ரோஸில் பண்ணியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். மோர் குட் கண்டென்ட் கம்மிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வந்து BMW G310 GSோட ரிவ்யூ வருது. மறக்காமல் பாருங்கள். பாய், டேக் கேர், see you all.